வணக்கம். என் பேரு தான்வி கார்த்திகேயன். நான் இன்டர்நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் கேம்ப்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி மாஸ்கோவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஃபார் 5-day கேம்ப். இதில் வந்துட்டு ககரின் காஸ்மோனாட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்ட்டு நம்ம ஊர் இஸ்ரோ மாதிரி அவங்க ஊரில் அஸ்ட்ரோனாட்ஸை ட்ரெயின் பண்ணுற சென்டருக்கு ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது எனக்கு கிடச்சிருக்கு. நான் போயிட்டு வந்தேன். அண்ட் ஸ்கால்கோவோ இன்னோவேஷன் சென்டர், அதாவது ரஷ்யாவுடைய சேட்டலைட் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு முதல்ல வந்துட்டு அவங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ரெடி பண்ணுற இடம். அங்கேயும் போகிற வாய்ப்பு கிடைச்சிது. இது ஒரு ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எப்படி இந்த வாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு உருவாச்சு, எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே பிசிக்ஸ் மேல ஒரு இயற்பியல் மேல ஒரு ஈர்ப்பு உண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கூட்டிட்டு போன கம்பெனி, அதாவது மூவ்ஸ்டா, அவங்க வந்துட்டு நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் உலகம் ஃபுல்லா, அதை தவிர்த்து இந்தியாலையும் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸோட அலைண்டா இருக்காங்க. அதுல வந்துட்டு ரெக்ரூட் பண்ணப்பட்ட 10 லட்சம் 5 lakhs to 10 lakhsல ஒரு நம்பர். அதுல டாப் 5ல நானும் ஒருத்தி, தமிழ்நாட்டுல இருந்து. ஓகே, இப்போ நீங்க இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் இந்த கேம்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்? நிறைய விஷயம் இருக்கு. அது எல்லாருக்குமே அங்க இருக்கிற ரஷ்யன்ஸுக்கே சர்வசாதாரணமா கிடைக்காத ஒரு சர்வசாதாரணமா போக முடியாத ஒரு இடம் அது. பட் அங்க வந்து நம்ம வந்து போக முடிகிற வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் அதுக்கு வந்து மூவ்ஸ்டா வந்து மிகப்பெரிய உறுதுணையா இருந்தாங்க. என்னோட சேர்ந்து 2 மகாராஷ்டிரியன்ஸ், ஒரு ராஜஸ்தானி அண்ட் ஒரு ஆந்திரா பொண்ணு வந்திருந்தாங்க. ஸோ இந்தியான்றத ரெப்ரசன்ட் பண்ற விதமா டைவர்சிட்டி இருந்துச்சு. அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்னா அங்க ஏதாவது பார்த்தீங்க? கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் எல்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ற விதம் அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அண்ட் அவங்க நெக்ஸ்ட் லெவல்ல இருக்காங்க. அண்ட் அது வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதே வந்து நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி முன்ன பின்ன எக்ஸ்போஷர் இல்லாமல் வெறும் புக்ஸில் மட்டும் படிச்சுட்டு அங்கே போய் நேரில் பார்க்குறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? நீங்கள் அதை போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுங்க? இந்த ஃபீல்டில் தான் ஏதாவது அச்சீவ் பண்ண பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். நாசா இல்லை சார், அது யூஎஸ். பட் என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க, அவ்வளோதான். சரிம்மா, உங்கள் பேர் எங்கே இருந்தது? தான்வி கார்த்திகேயன், சென்னையிலேருந்து. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது, குவாண்டம் மெக்கானிக்ஸில். அண்ட் என்னை கூட்டிகிட்டு போன இன்ஸ்டிடியூட்டான மூவ்ஸ்டா இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட்ஸோட ரிலேட்டட் அப்படி நான் ரெக்கமெண்ட் செய்யப்பட்டிருக்கேன்.